சதுருடன் கையிலேந்தி சந்திரகுரு பாத்தியா நானும் தமிழ்நாடு Hallelujah.
மங்களம் உண்டாயிச்சு சிசிலா சாமி. மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு குரு தெய்வம் மற்றும் ஆமா இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஆமா பெரியோர்கள் பெரியவர்கள் தாய் தந்தைமார்கள் மற்றும் கணவான்கள் ஆமா ஊர் நாட்டாண்மை தலைவர் கவுன்சிலர் இப்படி சொல்லக்கூடிய அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை வணக்கம். வசனம் பேசும்போது பாவா காசு வாங்க இமாடு வாதன கடையோட மறந்துடுவாரு. பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ இங்க நடப்பது சிறுதுண்ட நாயனாரின் புண்ணிய சரித்திரம். இந்த புண்ணிய சரித்திரம் நடத்துவதற்கும் முதலில் இந்த ஊரில் ராஜிக் கவுண்டர் எங்களுக்கு நடத்த வேண்டும் என்று தெரிவித்தார். ஆனால் நாங்கள் இருப்பது மும்பை மாநகரத்தில். நாங்கள் மும்பை நகரத்தில் இருக்கின்றோம். இந்த நாடகத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது. ஆனா அவர்தான் முத வந்து எப்ப நடத்துறோம் சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுக்கும்போது இந்த நடத்தக்கூடிய நாங்கள் நான் ஒரு ஊர்ல, சாபதி ஒரு ஊர்ல, பழனி ஒரு ஊர்ல, ராஜேந்திரன் ஒரு ஊர்ல, இப்படி 4-5 பேரும் 5 தனித்தனி திசைகள் இருக்கின்றோம். அப்படி இருந்தும் எங்களை எல்லாம் ஒன்று கூட்டி நடத்த வேண்டும் என்று இத்தனை ஆண்டு காலமாக எங்களுக்கு ஆசானாக இருந்து நடத்தி வந்தார். அப்படி நடத்தி வந்ததும் அவர் அந்த சிவலோகத்தை அடைந்து விட்டார். அவர் பாதங்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த நாடகத்திற்கு ஏதாகிலும் எங்களுக்கு சிறிய பயம் வந்தாலோ அல்லது இதை எப்படி நடத்துவது என்று அச்சம் வந்தாலோ அந்த சமயத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் திரு கன்னிக்கவுண்டர் அவர்களும் அந்த பகவானையே பரம்பொருளாக கருதி முத்திரை வாங்கியவர் வாஸ்தவம் தான். அப்படிப்பட்டவர் அவர் இந்த புண்ணிய சரித்திரம் என்பதனால் அவர் என்ன செய்வார், அந்த 2 நாளும் எங்களோடு இருந்து எங்களுக்கு ஆதரவாக இருந்தும் உதவியாக இருந்தும் எங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்தவர். ஒரு தூண்டுகோலா இருப்பாரு. வாஸ்தவம் தான். தூண்டுகோலாக இருந்தும் எங்களை வழிநடத்தி வந்தார். ஆசிரியராகவும் இருந்து வந்தார். அப்படி அவரும் வைகுந்த பதவி சேர்ந்து விட்டார். அன்னவருக்கும் எங்கள் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி இவர்கள் காலம் சென்ற பிறகு நாங்கள் என்ன செய்தோம், இந்த நாடகம் நடத்துவதால் சுலபமான காரியம் அல்ல. ஏனென்றால் இந்த நாடகத்திற்கு 1 மாத காலம் விரதம் இருக்க வேண்டும். அவர் ராஜ்யத்தை அவர் எடுத்துட்டார். இந்த விரதத்தை இப்போது யார் எடுப்பது அப்படி என்று எங்களுக்குள் ஒரு மனதில் ஒரு அச்சம் இருந்தது. ஏனென்றால் இந்த விரதம் இருக்க வேண்டும் என்றால் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஆதாரம் உண்ணப்படாது. அப்படி தண்ணி அடிங்க சாமி, தண்ணி அடிங்க. மூத்தவர் சொல்லும் முழு நெல்லிக்கையும் கசக்கும் பின்னே இனிக்கும். சொல்றது உனக்கு கசப்பா இருக்கும், கொஞ்சம் அமைதியா கேட்கணும். அப்படி இந்த விரதத்தை எப்படி எடுப்பது, இந்த விரதம் இருக்க வேண்டும் என்றால் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஆதாரம் உண்ணப்படாது. அப்படி இருந்தால்தான் இந்த விரதத்தை எடுக்க முடியும். அப்படி என்று நாங்கள் யோசித்திருக்கும் போது அம்மா காசியம்மா நான் இருக்கிறேன் அப்படி என்று தெரிவித்தார்கள். ஆனால் ஒரு விரதமோ தானமோ தர்மமோ செய்ய வேண்டும் என்றால் அதிக மதிவாகத்தானே செய்ய வேண்டும். அப்படி இருக்கும்போது அம்மா சொல்லுகின்றார்கள். சரிதான். இருந்த போதிலும் வயதில் முதிர்ந்தவர் அவரால் முடியுமா அப்படி என்று யோசித்தோம். அதன் பிறகு அவருடைய மூத்த பிள்ளையாக வெங்கடாசன் தெரிவித்தார், அண்ணா நீங்க யாருக்கும் அஞ்ச வேண்டாம், இந்த நாடகத்தை நடத்த வேண்டும் அப்படி என்று அவர் தெரிவித்தார். நாங்கள் சதி மதியமாகத்தானே விரதம் இருக்கின்றோம் அப்படி என்று தெரிவித்தார். அப்படி இருந்த போதிலும் அந்த வெங்கடாசன் தொழில என்னவென்றால் தாள் அடிக்கிற தொழில். உண்மைதாங்க, தண்ணிக்கு தாள் அடிக்கிறது அவர் தொழில். உணர்ச்சியை தூண்டாத உணவு வேண்டும் என்று தெரிவித்தேன். அந்த மாதிரி எனக்கு தர மாட்டாங்க. சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அவராலும் செய்வது சற்று கடினம் அப்படி என்று யோசித்தோம். அப்போது அவர் இளைய மகனாக வெங்கட்ராமன் அவன் இருக்கிறான். அண்ணா நீங்கள் யாதொருக்கும் மஞ்ச வேண்டாம், நான் இருக்கின்றேன், இந்த கிராமத்திலே நான் இருக்கின்றேன். அதனால் நானும் என் மனைவி சதியபதிவாகத்தானே இந்த விரதத்தை நாங்கள் இருந்து வருகின்றோம் அப்படி என்று தெரிவித்தார். அப்படி தெரிவித்ததும் நானும் இதிகாசத்தில் படித்த ஞாபகம் வந்தது. எப்படி என்றால் பிள்ளை பிறப்பது பெற்றோர்களுக்கு புண்ணியம். எப்படி என்றால் எல்லாரும் நினைக்கின்றார்கள். எப்படி என்றால் பிள்ளை பிறந்து அந்திம கடனை செய்தால் பாக்கியம் என்று அது அல்ல. அந்திம கடனை செய்தால் பெற்றோர்களுக்கு பாக்கியம் அல்ல. எப்படி சொல்கின்றார் என்றால்
பிள்ளையாகப்பட்டது ஆமா. பெற்ற தாய் தகப்பன் ஆமா. எந்த புண்ணிய சரித்திரமோ ஆமா. புண்ணிய காரியமோ தர்ம காரியங்கள் செய்து வந்தால் அதை தொடர்ந்து செய்ய வேண்டுமா? தொடர்ந்து செய்ய வேண்டுமா? அதற்கு தான் பிள்ளை வேண்டும். பிள்ளை வேண்டும். நமக்கு சொல்லி வைக்கிட்டோ புள்ள தேவை. அப்படிதான் இதிகாசத்துல இருக்குது. ஆமா. அப்படி இருக்க இப்பொழுது வெங்கடேசன் தெரிவிக்கும் போது நான் அதை யோசித்தேன். ஆஹா, அவருடைய தகப்பனார் அவன் என்ன தெரிவித்தான் தெரியுமா? என் தந்தையாகப்பட்டவர் இந்த புண்ணிய சரித்திரத்தை இங்கே உருவாக்கி சென்று விட்டார். இதை எங்களால் முடிந்தவரை நடத்தியே தீர்வோம். நடத்தியே தீரணும். அப்படி என்று தெரிவிக்கும் போது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. ஆமா. பிள்ளைக்கு பரவாயில்லை இப்படி யோசிக்கின்றாரு. அப்படி என்று பெற்றவர்களுக்கு புண்ணியம் சேர வேண்டும் என்றால் பெற்றவர்கள் என்ன நல்ல காரியங்கள் செய்தாரோ அந்த காரியங்கள் செய்தால் செய்ய செய்ய அந்த காரியத்தின் புண்ணிய பயன் பெற்றோர்களுக்கு சேரும். பெற்றோர்கள் மீண்டும் கைலாயத்தில் வாசம் இருக்கக்கூடும். தந்தை செய்தார் செயல்களை பிள்ளை செய்ய வேண்டும். பிள்ளை செய்ய செயல்களை வழி வழியாக செய்தாதான் மற்றவர்களுக்கு பிள்ளை செய்யும் நல்ல கடமை. பிள்ளை கிடைக்க வேண்டும். அப்படி இருக்க இந்த வெங்கட்ராமனும் மனைவி அப்புறம் வெங்கடேசன் அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த விரதத்துக்கு இருந்து இந்த நாடகத்தை நடத்துவதற்கு எங்களுக்கு உதவியாக இருந்தார்கள். ஏன்னா நாங்க இருக்க முடியாது. விரதம் இருக்கிறது நாங்க இருக்க முடியாது. ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்கோம். அதனால இந்த விரதத்தில் இருந்து இந்த நாடகத்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இன்னொருவர்களுக்கு பாதத்துக்கு எங்களுடைய பணிவான வணக்கம். சரி போட நேரம் ஆகி போச்சு. ஆனால் இன்றைய தினத்தில் நான் இந்த தமிழ்நாடு வந்தேன். நான் யார் இது விளக்கம் என்னன்னு தெரியுமா? ஐயா கையில ஒரு கோல் வச்சிருக்கீங்க, கண்ணூர் கையில புக் வச்சிருக்கீங்க. யாரும் தெரியல. புக்கு தான்டா நானும் சொன்னேன். சிஷ்யா எப்படி என்றால் நானோ வெண்ணம் கலைகளை ஓதி வரக்கூடிய சந்திரகுரு வாத்தியார் என்று தெரிவித்துக் கொண்டாயா? வாத்தியாரா? ஐயா வணக்கம் ஐயா. இன்னும் தெரிவிக்கிறேன். இன்றைய தினத்திலே திருச்செங்காட்டான்குடியிலே திருதொண்ட வஸ்திராலயம் ஏதோ காரணமாக நம்ம அழைத்திருக்கின்றார். உடனே சென்று கண்டுகொள்ள வேண்டும். சொல்லிட்டு வரங்க. ஓ தாத்தா இப்படி வா நீ.
பின்னாடி போயிடு. ஒன்னே பாவுது. ஐயா சரணா சரணமையா உலகத்தில் நல்லதோர் கல்வி கற்று தருவதே கடவுள் என்றும் எழுத்து அறிவித்தவனே இறைவன் என்றும் அத்தன்மை குறைந்திய உங்களுடைய பாலார வந்த கமலங்களுக்கு பன்னிரால் கைவி பட்டால் தோட்டி மல்லிகை முல்லை குங்கும் மந்திரம் என்று சொல்லக்கூடிய வாசனை மனித வைத்து இந்த சிறுதுண்டு அநேக கூட குருநாதரே மங்களம் உண்டாயிட்டு வேண்டும். பாதார கமலங்களை ஆதாரமாக சேமித்துக் கொண்டபடியால் ஆமா நீ என்றென்றைக்கும் சுகாதாரத்தாலே வாழ்ந்திருப்பாய். என்ன இந்த திருச்சாங்காட்டம் குடியில் நாங்கள் சிவபெருமான் அல்லும் பகலும் அறுவராக நேரமும் சிந்தித்து அடியார்களுக்கு அமுதளித்து வரக்கூடியவன். சிவனடியார்கள் அமுதளிப்பதால் அந்த சிவபெருமான் கிருப கடாட்சத்தை பூரணமாக பெற்றவர். அப்படி இருக்க என்னை அழைத்த காரணம் என்ன? குருநாதரே ஐயா உண்டான தினத்தில் உங்களை எதற்காக அழைத்தேன் என்றால் நானும் என்ன இந்த திருச்சாங்காட்டாங்குடியில் அன்னச்சத்திரம் கட்டி ஆராய்ச்சி மணி கட்டி ஓர் நாளைக்கு 1000 சிவன் அடியாருக்கும் வரங்களுக்கும் அன்னமிட்டு வருகின்றேன். ஆனால் அந்த 1000 பேரில் ஒருவர் குறைந்தாலும்
நானும் என் தேவையாகிய வெங்காட்டு நாங்கள் இருவரும் சதியும் மேலாட்டம் ஆகாரம் உணவு என்று ஒரே மன உறுதியுடன் விருதுமிருந்தோம் வந்தோம். அப்படி வந்த ஒரு நேரத்தில் எங்களுக்கோ எதனால 60 வயது ஆகியும் இந்த திருச்சாங்காட்டான்குடியில் பொன் பொருளும் செல்வங்களும் இருந்தும் அது ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லை என்று அந்த சிவபெருமானை கோரி தவம் செய்த பிறகு அவரோ குழந்தை வர வேண்டும் என்று கேட்டேன். அவரும் குழந்தை வரம் கொடுத்து விட்டார், புத்திர சந்தனம் கொடுத்து விட்டார். அப்படி கொடுத்த பிறகு என்னுடைய குழந்தை எனக்கு பிறந்து விட்டது. அந்த சிவபெருமானின் கிருபை கடாட்சத்தினால் தங்களுக்கு புத்திர வாக்கியம் உண்டாகிற்று. அவனுக்கு சீராள் என்ற பெயர், சீராள் என்ற பெயரை வைத்து சிவன் கிருபையால் பிறந்ததால் அவனுக்கு சீராள் என்று பெயர் வைத்தாய். ஆமா, வாஸ்தவம். வளர்த்து வந்தேன். இன்றோடு அவனுக்கு 5 வயது ஆகிவிட்டது. அதனால் குருநாதரே, என் மைந்தனை குருநாதரே, சுவாமி குருநாதரே, அரிய கல்விகளெல்லாம் ஒளிவிலே, என் மகனாகிய சீராதேவனை 5 வயது ஆனபடினால் 5 வயது நிரம்பி விட்டபடினால் ஆமா 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 64 கல்விகானம் 96 தத்துவம் இப்படி சொல்லக்கூடிய வேத மறைகள் அனைத்தையும் ஓதி வைக்க வேண்டும். வாஸ்தவம் தான், ஓதி வைக்க வேண்டும். அதனால் திருத்தொண்ட பக்தனே, அப்ப உந்தனை பாடி திருத்தொண்ட பக்தா, நீ தெரிவித்த பிரகாரமே வேத மறை அனைத்தையும் உன் பிள்ளைக்கு ஓதி வைப்பேன். நீயோ என்ன ஒரு நல்ல நாளில் என்னுடைய பாடசாலைக்கு உன் பிள்ளையை கொண்டு வந்து அமர்த்தினால் நான் ஓதி வைப்பேன். அப்படி என்றால் நான் சென்று என் பிள்ளை சிறாதேவா எடுத்து வருகின்றேன். அப்பா அட நாட்டில் சூடி கொன்ற வேந்தன் உன்னை உனக்கு 5 வயது ஆடவனால் சரி இதோ நல்ல சிலாமைக்க வேண்டும். குருநாதரிடம் சென்று நான் வார்த்தையாடையே வந்து விட்டேன். அவரிடம் சென்று சேர்க்க வேண்டும். சொல்லுவோமா? செல்லுமா? அப்படியே வா போகலாம். சொல்லுங்க குருநாதரே. பலவிதமான கல்வி கற்க வேண்டும். அதனால் உங்கள் அழைத்தேன் குமாரநாய சிராஜானுக்கு நல்லபடி கல்வி கற்று தருவாய். கண்டனமையா நமஸ்காரம் ஐயா. மங்களம் உண்டாயிட்டு வந்துரும். வாழ்த்து வாய்ப்பா சுவாமி, என்னுடைய பாதாரம் இந்த கமலங்களை ஆதாரமாக சேவித்துக் கொண்டபடினால்
நீ என்றென்றைக்கும் சிரஞ்சீவியாகத்தானே வாழ்ந்திருப்பாய். ஆகட்டும் குருநாதா. குருநாதா, இன்றும் சிரஞ்சீவி பட்டத்தை கொடுத்துருக்கீங்க பாத்தியா? அது ஒரு 2 பேர் 4 பேர் ஒரு 7 பேர் தான் சிரஞ்சீவி பட்டம். அந்த சிரஞ்சீவி பட்டத்தை என்ன கொடுத்தீங்க பாரு, மகா சந்தோஷம் ஐயா. ஐயா, உன்னோட வார்த்தையை சித்திர சிறுபான்மையை வைத்துக் கொண்டு நீங்க என்ன கல்வியை போதிக்கிறீர்களோ அந்த கல்வி சித்தமாக நான் போதிக்கின்றேன். அப்போ ஆகட்டும். அந்த அமர்வாய் பள்ளி எல்லையாகப்பட்டது பாடத்தை ஆரம்பிக்கலாமா? குருநாதா, குரு பிரம்மா குரு விஷ்ணு ஐயா, குரு பிரம்மா குரு விஷ்ணு துலக துண்டிரிக்க மகா கோடி விவசாய ஐயா குருநாதா சரணம். ஐயா, விளையாட்டு குருநாதனை நான் வேண்டி விட்டேன். மற்ற ஒரு பிறகு என்ன வார்த்தை செய்ய வேண்டும் சொல்லுங்க. சீராளா, கல்வி கற்க வேண்டும் என்றால் மஞ்சளால பிள்ளை யாரை நாம் கற்கக்கூடிய கல்வி நமக்கு பயன்பட வேண்டும் என்றால் முதலில் விநாயகமூர்த்தியை வணக்க வேண்டும். அதனால் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து விநாயகரை வணக்கம் செய்வார். அப்ப மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்தால் எதை குறிக்கின்றது? மஞ்சள் மங்களம் உண்டான பொருள். அதனால் அதை செய்து வைத்து மங்களகரமாக இருக்க வேண்டியதையாக மஞ்சள் பிள்ளையார் ஆகட்டும் குருநாதா. அது பிறகு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சீராளா, அருகமுல்லை கொண்டு வந்து மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்தால் மட்டும் போதாது. சரி, அந்த விநாயக பெருமானுக்கு கோபம் வந்து விட்டால் அவர் நம்ம மீது கோபித்து விடுவார், தவறு செய்து விட்டார். அதனால் அந்த கோபத்தை தணிக்கக்கூடிய தன்மை அந்த அருகம்புல்லுக்கு இருப்பதால் அருகம்பிள்ளையாகப்பட்டது அந்த கோபத்தை தணிக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. அதற்காக அருகம்பிள்ளை அதன் மீது வைக்க வேண்டும். வைத்து விட்டேன் ஐயா. வைத்து விட்டாயா? இப்பொழுது பாடத்தை ஆரம்பிக்கலாம். சீராளப்பாலா, நீ ஐநாம என்று எழுதுவாய். சீராளப்பாலா, ஐநாம என்று அந்த பரம்பொருளாகிய பரமேஸ்வரனை நினைத்து நான் சொல்லக்கூடிய அட்சர எழுத்துக்களை ஒன்று ஒன்றாக எழுத வேண்டும். ஆகட்டும் குருநாதா. எழுதுகின்றாயா? சீராளா, நீ என்ன மச்சாரத்தை சீராளப்பாலா என்று சொல்லக்கூடிய எழுத்து எழுதுவாங்க. அப்படியா? அது ஆகல் எதற்காக தெரியுமா? எப்படி என்றால் என்பது அம்மா, அப்பா, அறிவு, அன்பு இப்படி சொல்லக்கூடியது மனதிலே பதிய வேண்டும். அப்படியே அது மட்டும் அல்லாமல் என்ன மச்சாரத்தை சீராளப்பாலா
நெடில் என்று சொல்வார்கள். ஆமா, குறி நெடில். வாஸ்தவம் தான். முன்னே எழுதுவது குறில் எழுத்து. இப்போது நெடில் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் எழுத வேண்டும். என்ன கச்சாரம் என்ற அச்சரமும் எழுதி விட்டேன். இந்த ஆ என்ற அச்சரம் எதற்கு தெரியுமா? மறுபிறகு. ஆசையை வெறுக்க வேண்டும், ஆசானை வணங்க வேண்டும், அப்படி நாம் கற்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீ ஈ என்ற அச்சரத்தை தீரான பாலா தீரான பாலா என்று சொல்லக்கூடிய எழுத்தை எழுதுவாய் பார்க்க. எழுதிவிட்டாயா? எப்படி என்றால் மனம் என்று இருந்தால் மனிதன் என்று இருந்தால் இரக்க குணம் வேண்டும். ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் ஆறு உடையவனுக்கு அமைதி என்று பொருள் வேண்டும். வாஸ்தவம் தான். இரக்க குணம் வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும். அந்த இரக்க குணம் வேண்டும், அந்த இறைவனை வேண்ட வேண்டும். வாஸ்தவம் தான். மறுபிறகு அதன் பிறகு ஈ என்ற மச்சாரத்தை தீரான பாலா எப்படி? அதாவது ஈ என்று எழுது. இப்போ நெடில் என்று சொல்லக்கூடிய ஈ என்று எழுத்து எழுதுவார். ஓ நெடிலே இட்டது ஈ அந்த ஈ என்ற கச்சாரம் அந்த ஈண்ட அச்சரமும் எழுதி விட்டேன். எழுதிவிட்டாயா? இது ஈ என்ற அச்சரம் எதற்கு தெரியுமா? மனிதன் என்றால் ஈகை குணம் வேண்டும், இரக்க குணம் வேண்டும். இரக்க குணம் வேண்டும், ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய ஈகை குணம் வேண்டும். அப்படி அப்படி இருக்க வேண்டும். சீராளா சீராளா அத ஓ வேண்டும் மச்சாரத்தை சீராளா பாலா ஓ என்று சொல்லக்கூடிய அச்சரத்தை ஓ அந்த ஓ என்ற அச்சரம் எழுதிவிட்டாயா? எல்லாத்தையும் எழுதிவிட்டாய். ஆ. அச்சர எழுத்து 18 எழுதிவிட்டாய். எழுதி விட்டேன் சாமி. சீராளா அங்க பரதிய உதயமாகி 15 நாளி ஆச்சு. 15 நாளி ஆச்சு. அன்புடன் நீயும் சென்று சீராளா அன்புடன் நீயும் சென்று அன்னமும் புசித்து இப்போ அந்த சிவனைய மனதில் என்ன சிவனைய மனதில் என்ன சீராள வியாபாரியம் சீக்கிரமாக இந்த பாடசாலைக்கு வருவாயே. சீராளா அதான் என்ன வருது என்று சொல்லக்கூடிய சூரியன் உதித்து 15 நாளிகை ஆகிவிட்டது. 15 நாளிகை என்றால் மதியம் 1 மணி ஆகிவிட்டது. 1 மணி ஆகிவிட்டது. அப்படி 1 மணி ஆனபடினால் நீ சென்று அன்னம் புசித்து வருவாய். ஓஹோ அப்படியே சென்று வருகிறேன். உன்னோட சித்தம் என்னோட பாக்கியம். அப்படி நான் சென்று விடுறேன். குருநாதா அண்ணயம்மா அண்ணயா இன்னாடி என் தந்தையாரும் தாயாரும் மடிய நாடி இந்த சிலையாக மட்டும் நின்றேன். ஐயா மழை வந்து விட்டு விட்டோம். நம்ம தந்தை தாய் அறிஞர்களால் பார்க்கலாம். நாமோ என்ன இது